பொதுவா வந்து நெறைய பேர் ராகத்த பத்தி பேசும்போது, ஒரு 2 வார்த்தைகள பயன்படுத்துவாங்க. அத டிஃபைன் பண்றதுக்கு. அந்த 2 வார்த்தைகள நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கெட்ட வார்த்தை மாரி அவாய்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன 2 வார்த்தைகள்? அந்த 2 வார்த்தைகள வச்சு ஒரு ராகத்த டிஃபைன் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அத பத்தி நம்ப விரிவா பேசலாம். ராகத்த பத்தி பேசும்போது, ஒரு 2 பிரச்சனையான டேஞ்சரஸ் வார்த்தைகள் இருக்கு. அது ஆரோகணம், அவரோகணம். அது என்ன பிரச்சனை? என்ன டேஞ்சர் அதுல? டேஞ்சரஸ் ஃபெல்லோ. முதல்ல இந்த ஆரோகணம், அவரோகணம் அப்டின்னா என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரோகணம்னா ஒண்ணும் இல்லைங்க. ஏற்ற வரிசை. ஸ்வரங்கள்லாம் மேல போம்போது அந்த ராகத்துல எப்படி போகும்? டிப்பிக்கலா. ச, ரே, க, ம, ப, த, நி, சா. அவரோகணம்னா இறக்க வரிசை. கீழ வரும்போது எப்படி வரும்? ச, நி, த, ப, ம, க, ரே, சா. இப்ப ஒரு ராகத்துக்கு இதுதான் ஆரோகணம், அவரோகணம் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ராகம் டிப்பிக்கலா இந்த மாரி மேல போகும், கீழ போகும் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, எங்க பிரச்சனை வருது அப்படின்னாக்க, இந்த ஆரோகண, அவரோகணத்த வச்சே ஒரு ராகத்த டிஃபைன் பண்றதுல தான் பிரச்சனை. இந்த ராகம்னாலே இதுதான், இப்படிதான் மேல போகும், இப்படிதான் கீழ வரும் அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு வந்து சரிக பதசா அப்படின்னு வந்தா இந்த ராகம், சரிகம பதசா அப்படின்னு வந்தா அது இந்த ராகம் ஆயிடும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா தப்பு. ஏன் அதுல பிரச்சனை இருக்கு? என்ன தப்பு? ஒரு உதாரணத்த எடுத்துப்போம். இப்ப உங்கள ஒரு மாம்பழத்த வரைய சொன்னா எப்படி வரைவீங்க? இந்த மாரி வரைவீங்க. சரி. இப்ப எல்லா மாம்பழமும் இந்த மாரி இருக்குமா? சில மாம்பழங்கள் இந்த மாரி இருக்க தான் செய்யும். ஆனா, எல்லா மாம்பழமும் இப்படி இருக்காது. ஆப்பிள் மாதிரி இருக்கிற மாம்பழம் கூட இருக்கு. ரொமேனியா மாம்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? அதே மாரி ஒரு ராகம், அதோட ஆரோகணம், அவரோகணம் என்ன சொல்லுதோ, அதே மாரி தான் போணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. எஸ்பெஷலி இப்ப இந்த பழமையான ராகங்கள், இந்த ஆனந்த பைரவி, வீட்டிகௌளை, சஹானா, அட்டானா இந்த மாரி பழமையான ராகங்கள்லாம் எடுத்தா, அது எப்பவுமே இந்த ஆரோகணம், அவரோகணத்த அப்படியே ஃபாலோ பண்ணியே போகாது. மாம்பழம் மாரியே வேற சில பழங்கள் இருக்கும். அத பார்த்திருக்கீங்களா? இந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறதுனாலே அது மாம்பழம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஒரு ஆரோகணம், அவரோகணம் வரதுனாலேயே இந்த ராகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, சில ராகங்களுக்கு ஒரே ஆரோகணம், அவரோகணம் கூட இருக்கும். அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ நான் மங்கி சங்கி. நம்ம மாம்பழத்துக்கு குடுக்குற அந்த வடிவம், அந்த மாம்பழத்தோட ஒரு பண்பு தான். அது மாம்பழத்தையே டிஃபைன் பண்ணாது. அந்த மாரி இருக்கு அப்படிங்கிறதுனால, அது வந்து மாம்பழம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மாம்பழமும் அதே மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ராகம் ஒரு பர்ட்டிகுலர் ஆரோகணம், அவரோகணத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த ஆரோகணம், அவரோகணம் வந்தாலே அந்த ராகம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ராகம் எப்ப பார்த்தாலும் அதே ஆரோகணம், அவரோகணம் பிரகாரமே போணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைம் போகும், சில டைம் போகாது. வரும். ஆனா வராது. ஒரு பழம் எப்படி மாம்பழம் ஆகுதுன்னாக்க, அந்த அதே ஷேப்ல இருந்தா மட்டும் வந்து போராது. ஒரு மாம்பழத்த நம்ம உண்மையா அறியணும் அப்படின்னாக்க, அத அறியணும். தமிழ்ல சொன்னா கட் பண்ணி சாப்பிடணும். இல்லன்னா ஜூஸ் போட்டு குடிக்கணும். அப்பதான் வந்து நம்ம நிஜமாவே அந்த மாம்பழத்த உணர முடியும், சுவைக்க முடியும். அதே மாரி ஒரு ராகத்தோட அடையாளம், அதோட ஆரோகணம், அவரோகணத்த தாண்டி வேற எங்கேயோ இருக்கு. அந்த ராகத்தோட ஒலி எப்படி இருக்கு? அந்த ராகத்துல இருக்கிற அசைவுகள் எப்படி இருக்கு? அந்த ராகம் நம்மளுடைய மனசுல எந்த வகையான மெட்டு உருவத்த உருவாக்குது? இதுல எல்லாம் தான் இருக்கு ஒரு ராகத்தோட அடையாளம். அதை எப்படி நம்ம அனுபவிக்கிறது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அத பத்தி பேசுவோம்.